இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரியாணி பண்ண தெரியாது, நான் பண்ணால் நல்லா வராது அப்படின்னு. ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான பிரியாணி எல்லாராலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பிரியாணி. வித்தின் 1 ஹவரில் நம்ம இந்த பிரியாணி பண்ணிடலாம். இந்த அளவில் பிரியாணி பண்ணால் ஒரு 12லேருந்து 15 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த சிம்பிளான சூப்பர் டேஸ்ட் டெலிஷியஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இஞ்சி பூண்டு கரம் மசாலாலாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 200 கிராம் இஞ்சி, 175 கிராம் பூண்டு, 15 பச்சை மிளகு, 15 பீஸ் கருவேப்பிலை, 10 ஏலக்காய், 15 பீஸு கிராம்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து நல்லா கோஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுக்கலாம். இந்த பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு பிரியாணியில் சேர்த்துட்டு ரிமைனிங் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் இப்போ வந்து நாட்டுக்கோழி இது 2.5 கேஜி ஃப்ளஷ் மட்டுமே 2.5 கேஜி வரும், அந்த அளவில் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட் பெட்டராக வரும். அதில் வந்து ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பீஸ் பட்டை, ஸ்டார் அனீஸ் இருந்தால் அதுவும் 1 போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்து இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலாலாம் சேர்த்தது, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இது வதங்கும் போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும். இது ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணது இதை போட்டு நல்லா வதக்கலாம். கூடவே 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகு, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா நறுக்குனது, இதையும் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இதை சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். நார்மலாக நாட்டுக்கோழி வந்து குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க, அது குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு. ஆனால் நம்ம எப்படி குக்கரில் பண்ணுறதுனால நார்மலாக ஒரு மட்டன் எல்லாம் குக் ஆகிற அதே டைம் தான் எடுக்கும். பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதோட ஒரு 1.5 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதோட கூட 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. கூட 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டு நம்ம இதை வந்து குக் பண்ணணும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான ரைஸ் எடுக்கலாம். நான் இது 1.25 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சரியான அளவு அளந்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி ஒரு 4 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கணும். இது வந்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஊற விடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணி இப்போ ஆனியன் வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை வந்து பிரிஸ்டான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஒரு 3 பீஸ் கருவேப்பிலை, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் இதை சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணது இதை கொஞ்சம் உதிர்த்து ஒத்தையாக வரது மாதிரி இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆயிலிருந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் மாற்றிட்டு ஒத்தையாக அதை வந்து பிரித்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ஆனியனு இப்படி சேர்த்து வச்சோன்னா கோந்த மாதிரி ஆயிரும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே ஆயிலில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் cashews ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் raisins ஆட் பண்ணி கொடுத்து அதுவும் நல்லா ஊதி வரும். நல்லா பொங்கி வந்ததும் இது ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஆயிலிருந்து. இதையும் எடுத்து இந்த ஆனியனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். 2 பீஸ் கருவேப்பிலை, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதோட கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, புதினா அதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும்
இதில் வந்து 1 கப்பு பால் ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த பால் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரைஸ் நல்லா ஒயிட்டிஷ் கலரில் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கணும். நம்ம ரைஸ் அளந்து அதே பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். 1:2 ரேஷியோ. நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அந்த அளவு வந்து நம்ம லெஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணணும். இதில் வந்து இப்போ 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து லைட்டாக உதுத்து பார்ப்போம் இது குக் ஆகிருக்கான்னு. இப்போ நல்லா சாஃப்டாக டெண்டராக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம மசாலா பொடிகள் சேர்த்து கொடுக்கலாம். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழியில் வந்து நல்லா வந்து ஆயில் ரிலீஸ் ஆகும் அதிலேருந்து. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது குக் பண்ணும்போது ஆயில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இந்த கிரேவி நல்லா கொதித்ததும் நல்லா சிம்மில் போட்டு அப்படியே கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ண வச்சுருந்தா வாட்டர் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 கேரட்டு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணது சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ரைஸ் வந்து வாட்டர் ட்ரைன் பண்ண வச்சுருந்தது அதை இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம். நார்மலாக சில பேர் வந்து பிரியாணி வைக்கும்போது ரைஸை வந்து வடித்து பண்ணுவாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த ரைஸை வந்து வற்ற வச்சு கீ ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இந்த பிரியாணி ரெடி பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வாட்டரோட அளவு மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணி கரெக்டாக அந்த வாட்ரு வந்து வற்றி வந்ததுமே நம்ம ரைஸ் குக் ஆகிடும். இப்போ வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆயாச்சு. கொஞ்சம் தான் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம ரைஸ் குக் ஆயாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம இந்த ரைஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கிரேவியில் வந்து நிறைய ஆயில் இருக்குது. நம்ம மேலேருந்து அந்த ஆயில் கொஞ்சமாக நம்ம எடுத்து மாற்ற போகிறோம். இதை வந்து தம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு அந்த ஆயில் வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை மாற்றிட்டு நார்மலாக மில்க் அந்த மாதிரி போட்டு கூட நம்ம தம் பண்ணலாம். நார்மல் பிரியாணியில் பண்ணுறது மாதிரி. இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி திக்கு கிரேவியை ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம அந்த கிரேவி ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து கிரேவி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் மாற்றி வச்சுருக்கேன். நைட்டு டின்னருக்கு யூஸ் ஆகும். இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூவி கொடுத்துட்டு லைட்டாக கீ அதையும் ட்ரிசில் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து 1 லேயர் ரைஸ் போட்டு கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கிரேவியில் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே செய்தால் போதும். ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம ஆனியன்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் மல்லியில புதினா நறுக்குனதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். கேரட் பீசஸ்ஸு கொஞ்சமாக கரம் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். லைட்டாக கீயும் ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு நம்ம செகண்ட் லேயர் ரைஸ் போடலாம். ரிமைனிங் ரைஸ் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கிரேவி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த பிரியாணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் பிரியாணி தான். எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ நம்ம ஆட் பண்ணலை. ஃபஸ்ட் லேயரில் பண்ணது மாதிரி எல்லாமே இதுலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் கீ ட்ரிசில் பண்ணி கொடுக்கலாம். அதையும் கொடுத்துட்டு இதை மூடி போட்டு தம் போட போகிறோம். அதுக்காக ஒரு அயன் பேன் வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம சூடு பண்ண வைக்கணும். அது மேலே இந்த பேனை வச்சுட்டு மேலே வெயிட்டு போட்டு 20 to 25 மினிட்ஸ் தம் போடணும் சிம்மில் வச்சு. இப்போ ஆஃப்டர் 25 மினிட்ஸ் நம்மளோட சூப்பர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ரைஸ் வந்து கொஞ்சம் மேலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணலாம். இந்த ரைஸை பார்த்தாலே தெரியும், நல்லா ஒத்தையாக பூ மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ரைஸை வந்து மேலேருந்து கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டு நம்ம கிரேவி அடியில் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரைஸ் எடுத்து மாற்றுறோம். இந்த மாதிரி கிரேவி பீசஸ் எல்லாமே அடியில் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு
கூடவே ரைஸும் கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட டெலிஷியஸ் அண்டு ஸ்பெஷல் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஒரு முறை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பிரியாணி பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதே மெத்தட் தான் ஷோராக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.